எல்லா புகழும் இறைவனுக்கே. பட்டமளிப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர், கல்லூரி தாளாளர், கல்லூரி இயக்குனர், நிர்வாக அலுவலர், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், ஊடகத்துறை, பத்திரிகை துறை நண்பர்கள், மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவரையும் வரவேற்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். 6வது பட்டமளிப்பு விழா நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் சிறந்த சிந்தனையாளர், சமூக அக்கறையாளர், சாதாரண குடும்பத்திலே பிறந்து தமிழ் வழியிலே படித்து மருத்துவ படிப்பு படிக்க விரும்பி அந்த படிப்பு கிடைக்கவில்லை என்ற போதும் மனம் தளராமல் தொழில்துறையிலே நுழைந்து தன்னம்பிக்கையுடன் விடாமுயற்சியுடன் போராடி எஸ்டி கொரியர் என்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக ஏராளமான இளைஞர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து ஒரு மிகச்சிறந்த தொழில் முனைவோராக உருவாகியவர். அது மட்டுமல்ல, இந்த சமூகத்தின் மீது கொண்ட அக்கறையால், தான் சார்ந்த சமுதாயத்தின் மீது கொண்ட பற்றால் அரசியல் பாதைக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கிறார். பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் அவருடைய குரலை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். தமிழகத்திலே பின்தங்கிய மாவட்டம் என்று சொல்லக்கூடிய ராமநாதபுரத்தை தமிழகத்தின் தலை சிறந்த மாவட்டமாக உருவாக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கும் நமது சிறப்பு விருந்தினர், சிறப்பு மிக்க நமது சிறப்பு விருந்தினர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராமநாதபுர நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திரு நவாஸ்கனி அவர்களை கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாகவும் ஆசிரியர்கள், மாணவர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எதிர்மறை எண்ணங்கள் மேலோங்கி தவறான வழிக்கு செல்பவர்களையும் தன்னம்பிக்கை ஊட்டி வாழ்வியல் ஆலோசனைகளை வழங்கி அவர்கள் வாழ்வில் நம்பிக்கை மலரச் செய்யக்கூடிய வாழ்வியல் ஆலோசகர், சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர் டாக்டர் ஃபசிலா ஆசாத் அவர்களை கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மற்றொரு முக்கிய சிறப்பு அழைப்பாளர், சென்னை வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி துறையின் துணை இயக்குனர், இப்போது குரூப் 1 தேர்விலே வெற்றி பெற்று டிஎஸ்பி என்று சொல்லக்கூடிய காவல்துறை துணை கண்காணிப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் செல்வி யாஸ்மின் அவர்களை கல்லூரியின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் சென்னை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர், எங்களது செண்டு பொறியியல் கல்லூரியின் தாளாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய டாக்டர் கே மீர் முஸ்தபா ஹுசைன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் கல்லூரி இயக்குனர் திரு இர்சாத் சேட், திரு அஜ்மல் அவர்கள், திரு ஜெயராஜ் அவர்கள், அப்துல் கலாம் அறக்கட்டளையின் நிறுவனர் திரு ஜெயராஜ் அவர்கள், மஜித் சேவை குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் முகமது யஹியா அவர்கள், பயிற்சிகளை தொடர்ந்து இலவசமாகவும் குறைந்த கட்டணத்திலும் அளித்து வரும் திரு ஞானகுமார் அவர்கள், இரவி அறக்கட்டளையின் நிறுவனர் திரு தனசேகரன் அவர்கள் ஆகியோரையும் வருக வருக என்று வரவேற்று கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். 4 வருடங்களுக்கு முன்பு இதே போன்ற நிகழ்ச்சியிலே இதே இடத்தில் நீங்களெல்லாம் முதலாம் ஆண்டு மாணவர்களாக உங்களுடன் பெற்றோர்களுடன் முதலாம் ஆண்டு வரவேற்பு நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொண்டீர்கள். அந்த நிகழ்ச்சியின் போது உங்களுக்கெல்லாம் ஏகப்பட்ட குழப்பங்களும் சந்தேகங்களும். இந்த பொறியியல் படிப்பில் நம்மால் தேர்ச்சி பெற முடியுமா? தமிழ் வழியிலே படித்திருக்க நம்மால் பொறியியல் படிப்பில் வெற்றி பெற முடியுமா? இன்னும் சில மாணவர்கள் இந்த கடினமான படிப்பை விட்டுவிட்டு சென்று விடலாம் என்ற நிலையில் கூட இருந்திருப்பீர்கள். ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்திலும் உங்களை உற்சாகப்படுத்தி, ஊக்கப்படுத்தி, தன்னம்பிக்கைப்படுத்தி உங்கள் படிப்பில்
வெற்றி பெற செய்தவர்கள் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியர்களுக்கு இந்த தருணத்தில் நாமெல்லாம் நன்றியை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். மாணவர்களே, பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள், உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். நமது கல்லூரியில் இதுவரை பட்டம் பெற்ற மாணவர்கள் சுமார் 400 மாணவர்களை ஒருங்கிணைத்து கலாமின் கனவு மாணவர்கள் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளோம். கலாம் அவர்கள் சொன்ன செயல்களை, கொள்கைகளை நாம் தொடர்ந்து செயலாற்றி வருகிறோம். இன்று பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்களும் கலாமின் கனவு மாணவர்களாக உருவாகியுள்ளீர்கள் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டம் வாங்கக்கூடிய மாணவர்களாகிய நீங்கள் இன்றைய தினமே உங்கள் வாழ்வில் மிகச்சிறந்த ஒரு தெளிவான இலக்கை தீர்மானியுங்கள். அந்த இலக்கை கலாம் அவர்கள் சொன்னது போன்று கனவாக மாற்றிக்கொள்ளுங்கள். அந்த கனவு பெரிதாக இருக்க வேண்டும். உங்களுடைய இலக்கும் பெரிதாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு சாதாரண நிறுவனத்தில் வேலை செய்தாலும் பரவாயில்லை. அந்த நிறுவனத்திலே உயர்ந்த பதவியை அடைவதற்கு நீங்கள் ஒரு உயர்ந்த இலக்கை தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் தொழில்துறையில் ஈடுபட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால், நீங்கள் சாதாரண தொழில் முனைவராக வேண்டும் என்று முடிவு செய்யாமல் பல இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தரக்கூடிய மிகச்சிறந்த தொழில் முனைவராக உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால், நீங்கள் சாதாரண போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் பங்கு பெறாமல் சிவில் சர்வீஸ் போன்ற மிகச்சிறந்த உயர்ந்த தேர்வுகளை எழுதி IAS, IPS போன்ற உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்ற உயர்ந்த இலக்கை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். அந்த இலக்கை அடைய விடாமுயற்சியுடன், தன்னம்பிக்கையுடன் போராட வேண்டும். இலக்கை நோக்கி நீங்கள் செல்லும்போது துன்பங்களும் தோல்விகளும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். அந்த துன்பங்களிலும் தோல்விகளிலும் நீங்கள் துவண்டு விடாமல் மீண்டும் மீண்டும் விஸ்வரூபம் எடுக்க வேண்டும். அப்படி விஸ்வரூபம் எடுத்தவர்கள்தான் இந்த உலகில் வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாகவே அறியப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் வெற்றியின் அடிப்படை காரணமே அவர்கள் தங்கள் இலக்கின் மீது கொண்டிருந்த நம்பிக்கைதான். இலக்கை நோக்கி செல்லும்போது இடர்பாடுகளும் தடைகளையும் நீங்கள் தாண்டி சென்று வெற்றி பெற வேண்டுமென்றால் நீங்கள் இலக்கின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். மாணவர்களே, இந்த உலகில் வெற்றி பெற்ற அத்தனை வெற்றியாளர்களுமே நிறைய தோல்விகளுக்கு பிறகு, நிராகரிப்புகளுக்கு பிறகு, அவமானங்களுக்கு பிறகுதான் ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளராக உருவாகியுள்ளார்கள். அந்த வெற்றியாளர்களுக்கான அடிப்படை காரணம், அந்த வெற்றியின் ரகசியம் என்னவென்றால், எல்லா வெற்றியாளர்களுமே நேர்மறை எண்ணம் கொண்டவர்கள். நீங்களும் இந்த பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூடு என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணத்தை கடைபிடித்தால் நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த வெற்றியை பெறலாம். நீங்கள் எப்போதுமே பட்டாம்பூச்சியின் வாழ்க்கையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். பட்டாம்பூச்சி தன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு முறையும் ஒரு சிறு துளை வழியாக தான் அது வெளிவரும். அப்படி தன்னுடைய சிறு துளை வழியாக அது வெளியே வரும்போது கடும் அவஸ்தையுடன், வேதனையுடன் தான் அது வெளியே வருகிறது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு மாணவன் என்ன செய்தான் தெரியுமா? பட்டாம்பூச்சியினுடைய ஓட்டையை சிறிது பெரிதுபடுத்தி விட்டான். பட்டாம்பூச்சி சுலபமாக வெளியே வந்தது. வெளியே வந்த பட்டாம்பூச்சி பறக்க முடியாமல் கீழே விழுந்து இறந்து போனது. பட்டாம்பூச்சி தன் வாழ்வில் அந்த சிறு துளை வழியாக வெளிவரும்போது அவஸ்தையுடன், கஷ்டத்துடன் தன் இறகுகளை அசைத்து அசைத்து வெளிவருகிறது. அப்படி தான் அசைத்து அசைத்து வெளிவரும்போது தான் அது பறக்கவே கற்றுக்கொள்கிறது. அதுபோல்தான் மாணவர்களே நம்முடைய வாழ்க்கையும். தோல்விகள் தான் உங்களை செம்மைப்படுத்தும். துன்பங்களும் கஷ்டங்களும் தான் உங்களை வலிமைப்படுத்தும். இறைவன் இந்த உலகத்தில் நம்மை படைத்ததின் நோக்கமே வெந்ததை தின்றுவிட்டு பூமிக்கு பாரமாக இருந்து நொந்து போன வாழ்க்கையை வாழ்வதற்காக இல்லை. இறைவன் படைத்ததின் நோக்கமே நம்மளுடைய பிறப்பு மற்றவருக்கு பயன்தரும் விதத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதுதான். அதுபோன்ற ஒரு பிறப்பை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். உங்களுடைய கல்வி இந்த மக்களுக்கு, இந்த சமூகத்திற்கு பயன்படும் விதத்தில் அமைத்து கொள்ள வேண்டும். கலாம் அவர்கள் கனவு கண்ட வலிமையான வல்லரசு இந்தியாவை
ஒற்றுமை நிறைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்றால் உங்களை போன்ற கலாமின் கனவு மாணவர்களால் தான் முடியும் என்பதை நீங்கள் எல்லாம் நிரூபித்து காண்ட வேண்டும். அத்தகைய கனவு மாணவர்களாக நீங்கள் எல்லாம் உருவாக எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.